அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு என்னோட மினிமலான மேக்கப் அண்ட் ஸ்கின் கேரை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி என்னோட வாழ்க்கை வரலாறு, என்னோட ஸ்கின் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு சின்ன கிளிப் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்கிற ஸ்கின் கேருமே புரியும். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கின் கேரை பற்றியோ அல்லது மேக்கப் பற்றியோ என்கிட்ட கேட்டிங்கன்னா சுத்தமாக எதுவுமே தெரியாது. ஏன்னா ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப் பண்ணுறது ஒரு பெரிய கொலை குத்தம் மாதிரி எங்கள் வீட்டிலலாம். அதுவும் கல்யாணம் ஆகிட்டா சுத்தமாக பண்ணக்கூடாது அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி தான். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப் பண்ணுறது ரொம்ப சுயநலமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் இருக்கும் சில பேருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கே வந்து புரிஞ்சுக்கிட்டது நம்மளை டேக் கேர் பண்ணிக்கும் போது அவ்வளோ சந்தோஷங்கள் கிடைக்கிது. நம்ம ஸ்கின்லேயும் இருக்கட்டும், நம்ம ஹேரில், நம்ம ஹெல்த்தில் ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் போது நம்ம வாழ்க்கையில் அவ்வளோ சக்ஸஸ் நம்மளுக்கு வரும். நிறைய தன்னம்பிக்கை நம்மளுக்கு கிடைக்குன்றது லேட்டாக தான் எனக்கு புரிஞ்சிச்சு. இதுக்கு கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறந்தாலும் சரி, வயசானாலும் சரி, நம்மளை டேக் கேர் பண்ணுறதுக்கு எந்த ஒரு வயசுமே வந்து தடை இல்லை, கல்யாணமுமே வந்து தடை இல்லை. நான் வந்து இப்போ தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறேன். என்னோடய 16 வயசில் பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கின்னில் இல்லாத பிரச்சனையே இல்லை. கருவளையத்துலேருந்து பிம்பிள்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சடனாக மேரேஜ் ஆனோன்னா அந்த பிம்பிள்ஸ்லாம் இல்லாமல் போயிடுச்சு. அந்த ஹார்மோனல் சேஞ்சாக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். வேறு எந்த ஸ்கின் கேருமே பண்ணாமல் அந்த டீனேஜ் ஏஜ் முடிஞ்சோடனே பார்த்திங்கன்னா அந்த பிம்பிள்ஸ் மட்டும் இல்லை, மற்றபடி ஸ்கின் வந்து ஒரு டல்லாகவும் ஒரு கருவளையமாகவும் ஒரு ஏஜ்டாகவே தெரிவேன். நான் ஒரு 20 வயசு இருக்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 30 வயசு அந்த மாதிரி தான் நான் வந்து தெரிவேன் பார்க்குறவங்களுக்கு. அந்த மாதிரி ஏஜ்டாகவும் என் ஃபேஸ் வந்து தெரியும். அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்மளுக்கு எதாவது டேக் கேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாரும் பண்ணுற மாதிரி கடலை மாவு, அரிசி மாவு, பச்சை பயிறு, வீட்டில் இருக்கிற மிளகாப்பொடி தவிர போடாதது இல்லை ஸ்கின்னில். இந்த மாதிரி எல்லாமே போட்டுகிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா ஸ்கின்னு வந்து அப்போதைக்கு நல்லா சோப்பு போட்டு வாஷ் பண்ணால் எப்படி இருக்கும், பளிச்சுன்னு அந்த மாதிரி இருக்கும். அடுத்து வந்து நம்ம ஃபேஸில் இருக்க அந்த ப்ராப்ளம் வந்து சரியாகாது. எனக்கு வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின்னு, அதே மாதிரி லைட்டாக கருவளையும் இருக்கும். ரொம்ப இருக்காது, லைட்டாக கருவளையும் இருக்கும். ஆனால் ரொம்ப வந்து ஃபேஸ் வந்து மட்டுமே வந்து டார்க்காக இருக்கும். கை காலெலாம் வெள்ளையாக இருக்கும். ஃபேஸ் மட்டுமே பார்த்திங்கன்னா கலர் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது எப்படியாவது சேஞ்ச் பண்ணணும்னு ஆரம்பித்தது தான் இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன். என்னோட ஸ்கின்னுக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சி நான் வந்து ஸ்கின் கேரை யூஸ் பண்ணதுக்கு பின்னாடி என் ஸ்கின்னில் வந்து கேட்காத அலையில் நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியுது. இதை வந்து என்னோடய ஃபேமிலியோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸோ பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக தெரியும். கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்ப்பாங்க. ஏன்னா என்கிட்டயுமே அடிக்கடி கேட்பாங்க, உன்னோட ஸ்கின் வந்து முன்னாடி மாதிரிலாம் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு சொல்லிட்டு. இதை கேட்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். இன்னும் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு ஸ்கின்லேயும் ஹெல்த்லேயும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன். அப்படி என்ன பண்ணேன்றதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கின் கேர்னு வரும்போது பார்த்திங்கன்னா இப்போ தலைவலியை வச்சுக்கிட்டு கால் வலிக்கு மாத்திரை சாப்பிட்டோம் அப்படின்னா தலைவலி கேட்காது. அந்த மாதிரி தான் ஸ்கின் கேரும் வந்து இது வந்து எனக்கு லேட்டாக தான் புரிஞ்சிச்சு. நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்கின்னில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்கின் கேர் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளுக்கு அதில் ரிசல்ட் வரும். இப்போ நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அதே ப்ராடக்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரிசல்ட் தெரியாது. எனக்கு வந்து பிம்பிள்ஸ் இல்லை, ட்ரை ஸ்கின்னு. எனக்கு வந்து மூஞ்சி வந்து மட்டும் டார்க்காக இருக்குது. அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொஞ்சம் கலராகவும் ஈவன் டோனாக இருக்கணும், கருவளையம் இல்லாமல் ஏஜில் தெரியாமல் இருக்கணுன்றது தான் என்னோடய ப்ராப்ளம். இதே வந்து வேறவங்களுக்கு வந்து பிம்பிள்ஸாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகளாக இருக்கலாம் ஸ்கின்னில். அந்த மாதிரி பிரச்சனைக்கு என்னன்னு நம்மளாம் கண்டுபிடிச்சி தான் நம்ம வந்து பார்க்கணும். ஃபஸ்ட் டைம் கடலை மாவு, அரிசி மாவுலாம் ஒர்க் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பின்னாடி யூடியூப்பில் நிறைய சர்ச் பண்ணி பார்க்கும் போது தான் தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு இந்த மாதிரி கடலை மாவு, அரிசி மாவில் ஸ்கின்னில் போடவே கூடாது அப்படின்றதே. ஆனால் அதுக்குன்னு நம்மளுக்குன்னு ஒரு சொல்யூஷன் இருக்குது. அதை தாண்டி நிறைய கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம கண்டுபிடிக்காத இப்போ கிரைண்டரு, ஆட்டுக்கல்ல ஆட்டிக்கிட்டு இருந்தோம். அதை விட பெஸ்ட்டாக ஒன்று கண்டுபிடிச்சோன்னா நம்ம அதை தானே யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி தான் ஸ்கின் கேர். இப்போ கடல மாவு, அரிசி மாவில் வந்து தப்புன்னு சொல்ல, அதை விட வந்து நல்ல நம்மளுக்கு பெனிஃபிட் தரக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அதையே நம்ம வந்து போகக்கூடாது அப்படின்றதா ஸ்கின் கேர். இது வந்து தப்பு, இது சரின்னு சொல்லலை. இதை விட இது வந்து கொஞ்சம் வந்து அதிகம் இதில் பெனிஃபிட். என்னோடய ஃபேஸுக்குன்னு இல்லாமல் என்னோடய ஸ்கின்னில் ஒரு சின்ன ப்ராப்ளம்னால நான் வந்து ஒரு ஸ்கின் டாக்டரை பார்க்க போயிருந்தேன். அப்போ வந்து அவங்கக்கிட்ட வந்து நான் கேட்டேன், என்னோடய ஸ்கின் வந்து இந்த மாதிரி ட்ரையாக இருக்குது, என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து ஃபேஸுக்கு சோப்பு யூஸ் பண்ணாமல் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் கேட்டேன், ஃபேஸ் வாஷ்னால் எந்த மாதிரி நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது அவங்க செட்டாஃபில் சொன்னாங்க. அப்போ தான் நான் செட்டாஃபில் ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் வாஷாக நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணதுக்கு பின்னாடி அதோட ரொம்பவே பிடிச்சனால எனக்கு நல்ல ரிசல்ட் வந்தனால அதுலேயே வந்து மாய்ஸ்சரைசர் போடணும், ஃபேஸ் வாஷ் பண்ணோடனே மாய்ஸ்சரைசர் போடணும்னு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மாய்ஸ்சரைசரும் அதே ப்ராண்டில் வாங்க ஆரம்பித்தேன்.
ஒரு 3-4 வருஷமாவே இந்த செட்டஃபிலோட ஃபேஸ் வாஷ் அண்ட் செட்டஃபிலோட மாய்ஸ்சரைசர் என்னோடய ஸ்கின் கேர்னு பார்த்திங்கன்னா இது 2 மட்டும் தான் இருந்துச்சு. வேறு வீட்டில் போடுற அந்த டிஐஒய் ஸ்கின் கேரை எதையுமே யூஸ் பண்ணாமல் இந்த 2 ப்ராடக்ட் ஃபேஸ் வாஷ் அண்ட் மாய்ஸ்சரைசரை மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லாருமே போடணும் எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் வந்து போடலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த செட்டஃபில் அண்ட் மாய்ஸ்சரைசரோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கும். ஏன்னா இதுக்கு வந்து ஒரு காசு ஒதுக்கி ஸ்கின் கேருக்குன்னு ஹஸ்பண்ட்டை வாங்குறது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த சன்ஸ்க்ரீனுக்கும் காசு சேர்க்கணுமே, இதுக்கும் வந்து செலவு பண்ணுமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசித்தேன். ஆனால் இப்போவே இந்த மாய்ஸ்சரைசரும் இந்த ஃபேஸ் வாஷும் போடும்போதே நம்மளுக்கு நல்லா தானே இருக்குது ஸ்கின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஆனால் இந்த ஃபேஸ் வாஷ் அண்ட் மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பாட்டிலாக வாங்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன சின்ன பாட்டிலாக வாங்கினேன். அதுக்கப்புறம் ஒரு ஆஃபரில் வந்தனால பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பாட்டிலாக வாங்கினனால எனக்கு கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலேயே அது வந்து வருது, இந்த ஃபேஸ் வாஷும் அந்த மாய்ஸ்சரைசரும். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சன்ஸ்க்ரீனும் வந்து வாங்கிட்டேன். அந்த சன்ஸ்க்ரீன் தான் பார்த்தீங்கன்னா டீகன்ஸ்ட்ரக்ட்னு சொல்லிட்டு ஒரு சன்ஸ்க்ரீனு. அது ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த ஒயிட் காஸ்ட்டெல்லாம் வந்து வரும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் இல்லை. ஏன்னா இது எல்லாமே வந்து நான் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலுமே பெஸ்ட்டான ப்ராடக்ட் தான். எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் நல்ல ரிசல்ட்டு தரக்கூடிய இது தான். உங்களுக்கு ஒயிட் காஸ்ட்டு தெரியாது, ஒரு ஃபேஸில் ஒன்று போட்டுக்கோனே தெரியாது. இது வந்து 55 SPF இருக்குது. அதனால் தாராளமாக நம்ம வந்து நல்ல வெயிலில் போட்டு போகலாம், ஒன்றும் ஆகாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கின்னு நம்மளுக்கு வந்து மேக்கப் போட்டு நம்மளுக்கு நல்லா இருக்கிறத விட மேக்கப் போடாமல் நல்லா இருக்கும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். மேக்கப்புக்குன்னு பார்த்திங்கன்னா நான் பவுட்ரோ அந்த ஃபேஸ் க்ரீமோ எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. இந்த ஃபேஸ் வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர், இந்த சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மிட் நைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு காஜல், நல்ல குவாலிட்டியான காஜல். ஃபஸ்ட்டு வந்து இந்த பாட்டிலில் வரும் இல்லையா ஐலைனர், டாஸ்லர்னு நினைக்கிறேன் அதோட பிராண்ட். அந்த பிராண்டு வந்து 30 ரூபா 40 ரூபா தான் இருக்கும். அது ரொம்ப லாங் லாஸ்டிக்காக இருக்கும். இருந்தாலும் இதை எனக்கு போட தெரியாது கரெக்டாக. அதனால் பார்த்திங்கன்னா இந்த மிட் நைட்டுன்றது வாங்கினேன். இது கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஆனால் ரொம்ப நேரத்துக்கு லாங் ஸ்டேயாக இருக்கும். நல்ல டார்க்காக இருக்கும் இந்த பிளாக் கலர். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதனால் இந்த காஜலும் லிப்ஸ்டிக்கும் பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கின் கேரில் ஒரு மெயினான ஒரு மேக்கப்பில் இது 2 மட்டும்தான் சொல்லலாம். லிப்ஸ்டிக் பார்த்திங்கன்னா இதோட பிராண்டோ இதோட ஷேடோ எனக்கு தெரியாது. ஒரு சின்ன வளையல் கடையில் வாங்கினேன். இதோட ஷேட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது காலியானோன்னா வேறு நல்ல பிராண்ட் வந்து வாங்கணும். ஆனால் இதோட ஷேட் மாதிரி இனிமேல் கிடைக்குமான்னு தெரியல. நல்லா வந்து சூப்பராக இருக்குது. அதனாலேயே இது வந்து மாற்றாமையே நான் வந்து வச்சுருக்கிறேன் இந்த லிப்ஸ்டிக்கை. இது நல்லா காலியானோன்னு தான் நான் வந்து வேறு எதை மாற்றணும். மேக்கப் போட்டு நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அது வந்து முக்கியம் இல்லை. மேக்கப் வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் போயிடும். அது ஒரு ஆர்ட்டிஃபிஷியலாகவே இருக்கும், நேச்சுரலாக இருக்காது. மேக்கப் இல்லாமல் ஃபேஸ் வந்து நல்ல க்ளோவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதோட அழகே தனி தான். அதனால் நீங்கள் ஸ்கின் கேரில் நீங்கள் வந்து செலவு பண்ணுங்கள் தாராளமாக. மேக்கப்பில் வந்து செலவை வந்து சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுங்க. எந்த அளவுக்கு ஸ்கின் கேரை நம்ம பார்க்குறோமோ அதே அளவு பார்த்திங்கன்னா சாப்பாடுலேயுமே நம்ம வந்து ரொம்ப ஹெல்த்தியாக பேலன்ஸ்டான சாப்பாடை எடுத்துக்கணும். சாப்பாடை நல்லா எடுத்துக்கிட்டு ஸ்கின் கேர் பண்ணலைனாலும் ஸ்கின்னு போயிடும். ஸ்கின் கேர் நல்லா பண்ணிவிட்டு சாப்பாட்டில் நம்ம வந்து கவனம் செலுத்தாம விட்டாலுமே பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து நல்லா இருக்காது. ரெண்டையுமே ஈக்குவலாக வந்து பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு 3 மந்த்ஸ்லேயே நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். கண்டிப்பாக நான் வந்து கேரண்டி கொடுக்குறேன். விடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் காமிச்ச அந்த ப்ராடக்ட் ஆன்லைனில் வாங்கியிருந்தது இருந்தால் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் தேவைப்பட்டால். இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் நான் சொல்லியிருக்க ஸ்கின் கேர் வந்து எல்லாருக்கும் சூட் ஆகும்னு சொல்ல முடியாது. உங்கள் ஸ்கின்னில் என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கின் கேரை மாற்றி பாருங்கள், நல்ல ரிசல்ட் தெரியும். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னு யாசின் அனுஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்.